காரணமாக விடுவாராக இருந்தால் இந்த வாஜிப் மறதியால தான் இல்லாமல் போகும். வேண்டுமென்று யாரும் விடுவதல்ல. வேண்டுமென்று விட்டால் தொழுக பாத்தில். மறதியின் காரணமாக இந்த 8 வாஜிபுகளில் ஒரு வாஜிபை யாராவது விடுவாராக இருந்தால் இஸ்லாம் அவருக்கு தொழுகையை பாத்தில் ஆக்காமல் ஒரு சலுகை வழங்கி இருக்கிறது. அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அதை நினைவு கூர்ந்தால், அந்த 8 வாஜிபில் ஒன்று மிஸ் ஆகிவிட்டது என்பதை அவர் உணர்ந்தால் உடனே அந்த மறதிக்கான சுஜூதை அவர் செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சஜதா சஹு என்று. சஹு என்றால் மறதி, சஜதா என்றால் மறதிக்கான சஜதா. 2 சஜதாக்கள் அவர் செய்துவிட்டுத்தான் சலாம் கொடுக்க வேண்டும். இந்த வாஜிபில் ஒன்று மிஸ் ஆனால் அதுல முதலாவது வாஜிப், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தக்பீரத்துல் இஹ்ராம் தவிர்ந்து தொழுகையில் நாம் சொல்லக்கூடிய ஏனைய தக்பீராத்துகள், நாம் ருக்கூக்கு போகின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ருக்கூக்கு போக வேண்டும். இது வாஜிப், கட்டாயம் செய்யணும். சுஜூதுக்கு போகின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று தான் போக வேண்டும். இமாமாக இருந்தாலும் தக்பீர் சொல்ல வேண்டும். மஅ்மூமாக, நாங்க இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம், இமாம் தொழுவிக்கிறார், இமாம் ருக்கூக்கு போகின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் மஅ்மூம்களாகிய நாங்களும் கட்டாயம் அல்லாஹ் அக்பர் என்கின்ற தக்பீரை மொழிந்துதான் நாங்கள் ருக்கூக்கு போக வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய தொழுகையில் ஒரு வாஜிபை நாங்கள் விடுகிறோம். என்னென்ன நிலைகளில் தொழுகையில் தக்பீர் வந்திருக்கிறதோ அத்துணை தக்பீரையும் நாங்கள் மஅ்மூமும் இமாமும் சொல்லணும் கட்டாயம். தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீர் நாங்க பார்த்தோம். அந்த ஆரம்ப தக்பீரை மொழிவது மட்டும்தான், அதை மொழியாட்டி தொழுக பாத்திலாகும். ஆனால் ஒருவர் ருக்கூக்கு போகின்ற பொழுது மறதியால், சிந்தனை கோளாறால் அல்லாஹ் அக்பர் என்று மொழியாமல் அவர் ருக்கூக்கு போயிட்டார். இப்ப அவருக்கு அல்லாஹ் அக்பர் சொல்ல மறந்து போய்விட்டது. உடனே நினைவு வந்தால் உடனே அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும். ருக்கூவில் அவருக்கு ருக்கூல நினைவு வரல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா எழும்பி துவா ரப்பனா வலக்கல் ஹம்து ஓதும் போதுதான் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லலையே என்று ஞாபகம் வந்தால் அவர் எல்லா ரக்காத்தை முடித்துவிட்டு இறுதியாக சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அந்த தக்பீரை விட்டதற்காக 2 சுஜூது செய்யும். சஜதா சஹு என்பது 2 சுஜூது, அது தனிப்பாடமாக இருக்கிறது. நாங்க சஜதா சஹு எப்படி செய்யணும், என்ன நேரத்துல செய்யணும், அதுக்கான சட்டங்களை தனியா பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த வாஜிபை விட்டவர் 2 சஜதாக்களை செய்துவிட்டு எழும்பி, அதாவது அத்தஹியாத்தை ஓதி முடித்து விட்டு தான் அந்த சஜதாவை செய்யும். அத்தஹியாத்தை முழுமையாக ஓதி முடித்து விட்டு 2 சஜதாக்கள் செய்துவிட்டு எழுந்து அத்தஹியாத்துடைய அமைப்பில் இருந்து சலாம் கொடுப்பார். அதுக்கு பிறகு எதுவும் ஓதுறல்ல. எனவே இந்த சஜதா சஹ்வு இந்த தக்பீரை விட்டால் கட்டாயம் செய்ய வேண்டும். எனவே நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம், மஅ்மூமாக இமாமை பின்பற்றி தொழுகின்ற பொழுது இமாம் எல்லா நிலைகளிலும் ருக்கூக்கு போகின்ற பொழுது, சுஜூதுக்கு போகின்ற பொழுது, சுஜூதில இருந்து எழும்புகின்ற பொழுது, 2வது சுஜூது, அடுத்த ரக்காத்துக்காக எழும்புகின்ற பொழுது, கியாமுடைய எழும்புதல், இது எல்லாத்திலேயுமே இமாம் தக்பீர் சொல்வார் அல்லாஹ் அக்பர் என்று. தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் என்று மொழிதல். கப்பர என்றால் தக்பீர் சொன்னான். நாம் தக்பீரை பிழையாக விளங்கியிருக்கிறோம். தஹ்மீத் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுதல். தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுதல். தஸ்பீஹ் என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுதல். தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுதல். தக்பீர் என்றால் நாங்க கட்டுதல் என்று விளங்கிட்டோம். தக்பீர் என்பது கட்டுதல் இல்ல, தக்பீர் என்பது மொழிதல். அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், பெருநாளுடைய நாட்களில் அல்லாஹ்வை அதிகம் தக்பீர் சொல்லி புகழுங்கள். பெருநாள்ல நாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுகிறோம். பெருநாளுடைய 4 தக்பீர்கள் தொழுகையில, அதாவது முதலாவது ரக்காத்துல 7 தக்பீர், 2வது ரக்காத்துல 5 தக்பீர், அதுவும் கையை உயர்த்தி உயர்த்தி கட்டுவதல்ல, தக்பீரை மொழிதல். ஆரம்ப தக்பீருக்கு மட்டும்தான் கையை உயர்த்துவது சுன்னத். அப்ப தக்பீர் என்பது வாயால் மொழிதல். அப்ப இமாம் தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாஹ் அக்பர் சொல்கின்ற பொழுது மஅ்மூம்களாகிய நாங்களும் அல்லாஹ் அக்பர் என்று மொழிதான் அந்த நிலையை மொழிந்துதான் அந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டும். இது தொழுகையினுடைய வாஜிப். 2வது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுதல். ஒருவர் ருக்கூக்கு போய் ருக்கூவில் இருந்து எழும்புகின்ற பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இமாமாக இருந்தால், அதாவது இமாம் ஜமாத்துடைய தொழுகையில் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்ல வேண்டும். மஅ்மூம்களாகிய நாங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லக்கூடாது. நிறைய பேரை பார்க்கிறோம், இது தெரியல. நிறைய பேர் இமாமோடு சேர்ந்து அவர்களும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழும்பித்தான் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று ஓதுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால்
நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள். எனவே இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது மக்மூம்களாகிய எங்களுக்கு கடமை, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழுப்பினால் நாங்களும் எழுந்து ரப்பனா வலக்கல் ஹம்து என்கின்ற துவாவை மட்டும்தான் நாங்கள் ஓத வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தனித்து தொழுகின்ற பொழுது கட்டாயமாக நாங்களும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி ரப்பனா வலக்கல் ஹம்து என்பதை ஓதும். இமாம் ஜமாத்திலே இமாம் மட்டும்தான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லுவார். அவர் ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லுவார். நாங்க ரப்பனா வலக்கல் ஹம்து மட்டும்தான் சொல்லணும். ஆனா தனித்து தொழுகின்ற எந்த தொழுகையாக இருந்தாலும் நாங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது வாஜிப். அதே மாதிரி ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வது மூன்றாவது வாஜிப். தொழுகையில எல்லா நிலைகளிலும் ஓதுகின்ற துவாக்கள் வாஜிப். ரப்பனா வலக்கல் ஹம்து என்று நீங்கள் இந்த துவாவை ஓதாமல் சுஜூதுக்கு போய்விட்டால் அவர் மறதிக்கான 2 சுஜூதை செய்துவிட்டு தான் சலாம் கொடுக்கும். அப்ப மூன்றாவது தொழுகையின் வாஜிப், முதலாவது தக்பீர்கள், இரண்டாவது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுதல், மூன்றாவது ரப்பனா வலக்கல் ஹம்து என்கின்ற துவாவை ஓதுதல். நான்காவது வாஜிப் சுபஹான ரப்பியல் அலீம். ருக்கூல நாங்க சுபஹான ரப்பியல் அலீம் என்பதை ஒரு தடவையாவது ஆக குறைந்தது ஓதுவதுதான் வாஜிப். அதற்கு மேல நீங்க அதிகரிக்கலாம், 3 ஓதலாம், 7 ஓதலாம். இமாம் தார நேரம் அளவுக்கு நீங்க சுபஹான ரப்பியல் அலீம் அல்லாஹ்வை புகழலாம், அல்லாஹ்வை அந்த துவாவை கொண்டு நீங்க தஸ்பீஹ் செய்யலாம். அதற்கு எண்ணிக்கை அல்ல, நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் செய்வது சுன்னத். ஆனா ஒரு தரமாவது நீங்கள் செய்வது வாஜிப். ஒரு தரமும் நீங்கள் சுபஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லவில்லை என்றால் உங்களுடைய தொழுகை சஜதா சஹுவை வேண்டி நிற்கும். சஜதா சஹு செய்யாமல் நீங்க சலாம் கொடுக்க கூடாது. எனவே நான்காவது வாஜிப் சுபஹான ரப்பியல் அலீம் என்கின்ற துவாவை நாங்கள் ருக்குவிலே ஓதுவது. அஞ்சாவது சுபஹான ரப்பியல் அலா என்கின்ற துவாவை சுஜூதில் ஓதன். அதுவும் ஒரு தடம் ஓதுவது கட்டாயம் வாஜிப். ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் சுன்னத். எனவே ஒரு தரமாவது நீங்கள் சுபஹான ரப்பியல் அலா என்பதை முடியவில்லை என்றால், ஓதவில்லை என்றால் நீங்கள் சஜதா சஹு செய்யாமல் சலாம் கொடுக்க கூடாது. ஆறாவது, கணியத்துக்குரிய சகோதரர்களே, 2 சஜதாக்களுக்கு இடையில் நாங்கள் அமர்வோம். ஒரு சஜதா செய்கிறோம், நிலைக்கு வருகிறோம், இரண்டாவது சஜதா செய்கிறோம். இந்த 2 சஜதாக்களுக்கு இடையிலும் நாங்கள் இருக்கின்ற இருப்பில் ரப்பி ஃபிர்லி என்கின்ற துவாவை ஓதுவதும் வாஜிப். இது எங்கள் அதிகமானவர்களுக்கு தெரியல, அந்த துவாவை பலர் ஓதுவதும் இல்லை. தொழுகட வாஜிபில் உண்டு 2 சஜதாக்களுக்கு இடையில் ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி. அதற்கு எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படல. ஹதீஸ்ல வரும் பொழுது 2 வார்த்தை வருகிறது, ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி என்று சொன்னதாக, 2 தரம் சொன்னதா. ஆனால் அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது அது அந்த சஹாபி அறிவிக்கின்ற பொழுது 2 தடவை சொல்லியிருந்தாலும் இமாம் அடுத்த சஜதா செய்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதற்குள் நீங்கள் எத்தனை ரப்பி ஃபிர்லியும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு தடவையாவது ஒருவர் ரப்பி ஃபிர்லி என்று சொல்லவில்லை என்றால் அவர் சஜதா சஹு செய்யவும். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 2 சஜதாக்களுக்கு இடையில் ரப்பி ஃபிர்லி என்று நாங்கள் சொல்லுவது தொழுகையினுடைய 6வது வாஜிப். 7வது வாஜிப் நடியிருப்பு. முதலாவது தஷஹுத், முதலாவது அத்தஹியா. மகரிபுடைய தொழுகையில முதலாவது அத்தஹியாத்தாக அது வரும். அதாவது 3வது ரக்காத்துல 2வது ரக்காத்து முடிய நாங்கள் இருந்து எழும்புகின்ற நடியிருப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். இஷாவுடைய தொழுகையிலையும் 2வது ரக்காத், அதாவது 4 ரக்காத்துள்ள தொழுகைகள் 3 ரக்காத்தாக வார தொழுகைகளில் 2வது ரக்காத்தை முடித்து நாங்கள் உட்கார்ந்து அதிலிருந்து எழும்புவது. இதான் தஷஹுதுடைய இருப்பு. எனவே இதில் நாங்கள் அத்தஹியாத்தை ஓதுவது வாஜிப். அதுல நீங்க சலவாத்தை சேர்த்து ஓதலாம். சலவாத் இல்லாம அத்தஹியாத்தோட முடித்து போட்டும் நீங்க முதலாவது அத்தஹியாத்துல இருந்து எழும்பலாம். சலவாத் ஓதுவது சுன்னத்து தான். ஆனா அத்தஹியாத்தை ஓதுவது வாஜிப். கட்டாயம் நீங்கள் நடியிருப்பில் அத்தஹியாத்தை ஓத வேண்டும். ஓதவில்லை என்றால் நீங்கள் சஜதா சஹு செய்யாமல் சலாம் கொடுக்க கூடாது. 8வது, அந்த நடியிருப்புக்காக நாங்கள் முதலாவது அத்தஹியாத்துக்காக இருக்கின்ற இருப்பு, எங்களுடைய இடது காலில் எங்கட பித்தட்டை வைத்து நாங்கள் உட்கார வேண்டும். வலது காலை கிபிலாவை நோக்கி மடித்து நட்டி வைக்க வேண்டும். இதுதான் முதலாவது அத்தஹியாத்துக்கான இருப்பு. இதால் இஃப்திராஷ் என்று சொல்லுவாங்க. 2வது அத்தஹியாத்த தவர்ருக், காலை மடிச்சு பித்தட்ட கீழே வச்சு காலை நட்டி வைப்பது வலத. ஆனா முதலாவது அத்தஹியாத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய காலின் மீது, இடது காலின் மீது அமர வேண்டும். வலது காலை
நட்டி கிபிலாவை நோக்கி நாங்கள் வைக்க வேண்டும். அப்ப இந்த இருப்பும் வாஜிப். இந்த இருப்பு ஒருவர் சரியா இருக்கல் என்று சொன்னால் அவர் தொழுகையினுடைய ஒரு வாஜிபை விடுகிறார். முதலாவது அத்தஹியாத்தில் இருக்கின்ற இருப்பு வாஜிப். அவர் அதை விட்டால் கட்டாயம் சஜதா சஹூ செய்யாமல் சலாம் கொடுக்க கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 8ம் தொழுகையினுடைய வாஜிபுகள். தக்பீர்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுதல், அதே மாதிரி ரப்பனா வலக்கல் ஹம்து என்று நாங்கள் சொல்லுதல், சுபஹான ரப்பியல் அலீம் என்கிற துவாவை ஓதுதல், சுபஹான ரப்பியல் அலா என்கின்ற துவாவை ஓதுதல், ரப்பி கஃபிர்லி 2 சஜதாக்களுக்கு இடையில் முதலாவது அத்தஹியாத்தை ஓதுதல். 2வது அத்தஹியாத்து நாங்க பார்த்தோம், அதாவது கடைசி அத்தஹியாத்து ருக்குன், அதை விட்டா தொழுக பாத்தில், அதுக்கு சஜதா சஹூ செய்யலாம். ஆனா முதலாவது அத்தஹியாத்தை விட்டால் அவர் சஜதா சஹூ செய்ய வேண்டும். முதலாவது அத்தஹியாத்துக்கான இருப்பும் தொழுகையினுடைய வாஜிப். அப்ப இந்த 8ம் தொழுகையினுடைய வாஜிபாக எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அரக்கானையும் நாங்க பார்த்துட்டோம், தொழுகையினுடைய வாஜிபையும் பார்த்துட்டோம். 2ம் மிக மிக முக்கியமானது. அரக்கானை விட்டால் தொழுக பாத்திலாகும், வாஜிபாத்தை விட்டால் சஜதா சஹூ செய்யவும். 3வது சுன்னா. தொழுகையில் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் என்னென்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையில் அதை செய்திருக்கிறார். செய்துவிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள். எனவே சுன்னாவையும் நாங்கள் பின்பற்றி அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவது கடமை. சுன்னத்தையும் நாங்கள் எங்களோட தொழுகையில் எடுத்து நடப்பது எங்கள் மீது கடமை. அப்பதான் நபிகளாரை பின்பற்றியவர்களாக மாறுவோம். ஆனால் அறிஞர்கள் சுன்னாவை என்ன கோணத்தில் கொண்டு வருகிறார்கள்? அதாவது சுன்னாவுக்கான வரைவிலக்கணம் என்னென்றால், செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் இல்லை. இதான் சுன்னாவுக்கான வரைவிலக்கணம். வாஜிப் அப்படி இல்லை, செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம். ஆனால் சுன்னத்து செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் இல்லை, குற்றம் பிடிக்கப்படாது. ஆனால் நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட்டவர்களாகத்தான் கருதப்படுவீங்க. ஆனால் ரொம்ப ஏற்றமானது நபிகளாருடைய சுன்னா எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அதை அப்படியே நாங்கள் எடுத்து நடப்பதுதான் எங்கள் மீது கடமை. அந்த அடிப்படையில் அறிஞர்கள் தொழுகையினுடைய சுன்னத்துக்களை 2ஆ பிரிச்சாங்க. அதாவது வார்த்தை ரீதியான சுன்னத்து, செயல் ரீதியான சுன்னத்து. அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வார்த்தை ரீதியான சுன்னத்தாக அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் அஊது சொல்லி பிஸ்மி சொல்வது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி குர்ஆனை ஆரம்பிப்பது தொழுகையினுடைய சுன்னா. அதே மாதிரி இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்தவுடன் இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொல்கின்ற பொழுது நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. அப்ப இமாம் ஆமீன் என்பதை மொழிவதை நாங்கள் கேட்டால் தான் நாங்கள் ஆமீன் சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த ஆமீன் சொல்வதும் தொழுகையினுடைய சுன்னத். அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு இன்னும் ஒரு சூறாவை ஓதுவது சுன்னத். சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம், ருக்குன், விட்டால் தொழுக பாத்தில். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்து விட்டு ஒருவர் இன்னும் ஒரு சூறாவை ஓதாமல் ருக்கு செய்து விட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட்டவராக கருதப்படும். அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் எல்லா தொழுகைகளிலும் இன்னும் ஒரு சூறாவை நாங்கள் ஓதுவது சுன்னத் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். அதே நேரம் சுபஹான ரப்பியல் அலாவோ சுபஹான ரப்பியல் அலீமோ இந்த துவாக்களை ரப்பி ஃபிர்லியோ எவ்வளவுக்கு நேரம் இருக்கிறதோ ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் சொல்வது சுன்னத். ஒரு தரம் சொல்லுவது வாஜிப், ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் சொல்லுவது சுன்னத் என்பதை பார்க்கிறோம். இது வார்த்தை ரீதியான சுன்னத்து தொழுகையிலும். செயல் ரீதியான சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்கட 2 கைகளையும் தோள்புயம் வரைக்கும் நாங்கள் உயர்த்துவது, 4 இடங்களில் உயர்த்த வேண்டும். 4 இடங்களில் தொழுகையில எங்கட 2 கையையும் உயர்த்தணும். முதலாவது நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீரின் பொழுது உயர்த்துவது சுன்னத்து. 2வது நாங்க ருக்கூக்கு போகும் பொழுது கைகளை தோள்புயம் அல்லது காது வரை, தோள்புயம் காது வரை 2ம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. 2இல் எந்த இடத்துல உயர்த்தினாலும் சரி. சிலரை பார்க்கிறோம் கையை இப்படி என்னோட தக்பீர் கட்டுவார், சிலர் இப்படி உயர்த்தி தக்பீர் கட்டுவார்கள் பிழை, சிலர் இப்படி தக்பீர் கட்டுவார்கள், சிலர் வந்த அடுப்புல இப்படி தக்பீர் கட்டுவார்கள். இது அனைத்தும் பிழை. எங்கட 10 விரலும் கிபிலாவை நோக்கி இருக்கணும், இப்படி இருக்கணும் கை, இப்படி கிபிலாவை நோக்கி 10 விரலையும் உயர்த்த வேண்டும். ஒன்று இந்த தோல் புயம் வரைக்கும் அதனுடைய உயரம், அல்லது காது சோனை இந்த காதுல இந்த பகுதி வரைக்கும் எங்கட கை உயரம். அல்லாஹ் அக்பர் என்று அவர் தக்பீர் கட்டம். அப்ப ஆரம்ப தக்பீரின் பொழுது கையை உயர்த்துவது சுன்னத் முதலாவது, ருக்கூக்கு போகின்ற பொழுது கையை உயர்த்துவது சுன்னத் இரண்டாவது,
சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வந்து ருக்குவிலிருந்து நாங்கள் எழும்பி சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ஒருவர் கையை விடுவது, உயர்த்தி விடுவது சுன்னத். மூணாவது. நாலாவது, நடு இருப்பு இருக்கின்ற தொழுகை. சுபஹ் தொழுகையில நடு இருப்பு இல்ல, மகரிப்ல நடு இருப்பு இருக்கி, இஷாவுல இருக்கி, லுஹர்ல இருக்கி, அசர்ல இருக்கி. எனவே நடு இருப்பு இருக்கின்ற தொழுகையில் நடு இருப்பிலே இருந்து நாங்கள் மூன்றாவது ரக்காத்துக்கு எழும்பும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தித்தான் தக்பீர் கட்டணும். அப்ப அந்த நாலாவது இடத்திலும் கையை உயர்த்துவது சுன்னத். இந்த 4 இடத்திலும் கைகளை உயர்த்துவது தொழுகையினுடைய செயல் சார்ந்த சுன்னத் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். இதை ஒருவர் செய்யாவிட்டால் தொழுக பாத்திலாக. ஆனால் அவர் தொழுகையினுடைய ரசூலுல்லாவினுடைய சுன்னாவை விட்டவராக கருதப்படுவார். வலது கையை இடது கையின் மீது ரசூலுல்லா காட்டிய அமைப்பில் வைப்பது சுன்னத். இதுல என்ன கருத்து வேறுபாடு என்றால், ஹனஃபி மதுஹப்ல நீங்க பார்க்கலாம், கையை சில வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க, கையை இப்படி விட்டு போட்டு தான் தொழுவாங்க, தக்பீர் கட்ட மாட்டான். சில மதுஹப்ல இப்படி கையை விட்டு போட்டு தான் தொழுவார்கள், தக்பீர் கட்ட மாட்டார்கள். ஏன்? அது ரசூலுல்லாவுடைய சுன்னத்து தான். ஆனா சுன்னாவுக்கு விட்டால் பாவம் என்கிற நிலை இல்லை என்கின்ற பொழுது தக்பீர் கட்டாமல் தொழுவது அவங்களோட மதுஹப்ல அனுமதிக்கப்பட்டி. ஆனா உண்மையான சரியான மதுஹபு ரசூலுல்லாவுடைய மதுஹப். ரசூலுல்லா எப்படி காட்டினார்களோ அப்படி நாங்க தொழணும். எனவே தக்பீரை கட்டி கொண்டு தொழுவதுதான் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்றிய நன்மை எங்களுக்கு தரும். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய நடிகார்களே, இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இது இவ்வளவும் செயல் ரீதியான சுன்னத். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வளவுதான் தொழுகையினுடைய அரக்கானுகள், வாஜிபாத்துகள், சுன்னத்துகள், அதற்கிடையிலான வேறுபாடுகள் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கோம்.